டிஎன்எஸ் சார்பில் எலெக்ஷன் கமிஷன் ரிலேட்டடாக கேட்ட லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். 18 வயசு பூர்த்தி தெரிஞ்சால் யார் வேணாலும் வாக்களிக்கலாம்னு சொல்கிற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 326. இது வந்து ஓட்டிங் ஏஜை 21 வயசுலேருந்து 18 வயசு ஆக்கிய அமெண்ட்மெண்ட் தான் 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1988. நெக்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் பற்றி பார்ப்போம். இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி. பார்ட் 15 வரும். ஆர்டிகல் 324 329 வரைக்கும் வரும். இதில் வந்து ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. 3 பேருமே ஒரே ஈக்குவலாக தான் இருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட டென்யூர் வந்து 6 இயர்ஸ் ஆர் 65 இயர்ஸ் ஏஜ். எது முதல்ல வருதோ அதில் ரிட்டைர்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட ரிமூவல் ப்ராசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு எப்படி ரிமூவல் ப்ராசஸ் அதே தான் இவங்களோட ரிமூவல் ப்ராசஸ். இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன், சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன் இதை கண்டக்ட் பண்ணணும். எலக்ட்ரல் ரூல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வந்து ரீஜனல் பார்ட்டிஸாகவும் இல்லை நேஷனல் பார்ட்டிஸாகவும் இவங்க வந்து சிம்பிள்ஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து சுகுமார் சென். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து VS ரமாதேவி. தேங்க்யூ. டிஎன்எஸ் சார்பில் எலெக்ஷன் கமிஷன் ரிலேட்டடாக கேட்ட லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். 18 வயசு பூர்த்தி தெரிஞ்சால் யார் வேணாலும் வாக்களிக்கலாம்னு சொல்கிற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 326. இது வந்து ஓட்டிங் ஏஜை 21 வயசுலேருந்து 18 வயசு ஆக்கிய அமெண்ட்மெண்ட் தான் 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1988. நெக்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் பற்றி பார்ப்போம். இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி. பார்ட் 15 வரும். ஆர்டிகல் 324 329 வரைக்கும் வரும். இதில் வந்து ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. 3 பேருமே ஒரே ஈக்குவலாக தான் இருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட டென்யூர் வந்து 6 இயர்ஸ் ஆர் 65 இயர்ஸ் ஏஜ். எது முதல்ல வருதோ அதில் ரிட்டைர்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட ரிமூவல் ப்ராசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு எப்படி ரிமூவல் ப்ராசஸ் அதே தான் இவங்களோட ரிமூவல் ப்ராசஸ். இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன், சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன் இதை கண்டக்ட் பண்ணணும். எலக்ட்ரல் ரூல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வந்து ரீஜனல் பார்ட்டிஸாகவும் இல்லை நேஷனல் பார்ட்டிஸாகவும் இவங்க வந்து சிம்பிள்ஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து சுகுமார் சென். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து VS ரமாதேவி. தேங்க்யூ.